விசாரணைகளின் அடிப்படையில் 2 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் நிலையத்தில் T56 துப்பாக்கிகள் 75 கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கை துப்பாக்கிகள் 85 கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் ரிவால்வர் 62 கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆட்சிகளின் போது வழங்கப்பட்ட ஆயுதங்கள், இந்த துப்பாக்கிகள் இன்னமும் அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்காமல் பல துப்பாக்கிகள் இருக்கின்றது. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். என்றும் லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். இன்று பாராளுமன்றத்திலும் சரி, அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற விசேட ஊடக சந்திப்பிலும் சரி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த வாரம் இலங்கையில் பல இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். குறிப்பாக அங்குரேகொட பகுதியில், தலங்கம அங்குரேகொட பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், அதே போல கொழும்பு 13 ஜிந்துப்பிட்டிய பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். இந்த 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் இப்பொழுது விசாரணைகள் மூலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தலங்கம அங்குரேகொட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சட்டத்தரணியின் மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய 2 பேர், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம். நேற்றைய இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தது என்னவென்றால், அந்த பிரதான துப்பாக்கிதாரிகள் வருகை தந்த மோட்டார் வாகனத்தோடு இன்னும் ஒரு மோட்டார் வாகனம் அந்த இடத்திற்கு வந்ததாகத்தான் முதலில் சந்தேகங்கள் இருந்தது. அதன் அடிப்படையிலே அங்கு சூழவிருக்கின்ற சிசிடிவி கேமராக்களை பரிசோதனை செய்து பார்க்கும் போது தான் தெரிகின்றது, பிரதான துப்பாக்கிதாரிகள் ஒரு மோட்டார் கார் வண்டியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு துப்பாக்கியை, T56 துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுப்பதோ வேறு ஒரு தரப்பினர். அவர்கள் கொலன்னாவ பகுதியிலிருந்து தான் இந்த துப்பாக்கியை குறித்த பிரதான துப்பாக்கிதாரிகளின் மோட்டார் வாகனத்துக்கு கொண்டு வந்து வழங்குகிறார்கள். அது எப்படி என்றால், அதே கீழ் சூப்பர் மார்க்கெட் கார் பார்க்கிங் பகுதியிலே நீண்ட நேரமாக பிரதான துப்பாக்கிதாரிகள் இருவரும் இருந்த அந்த மோட்டார் கார் வண்டியிலே அவர்கள் காத்திருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு வருகை தந்த கருப்பு நிற கார் ஒன்றில், அந்த கார் ரெண்ட் கார் ஒரு இடத்தில் நிலையம் ஒன்றில் தான் பெறப்பட்டிருக்கிறது வாடகைக்கு. அதன் அடிப்படையில் அந்த காரில் வருகை தந்தவர்கள் இந்த T56 துப்பாக்கியை யாருக்கும் தெரியாத வகையில், யாரும் அவதானிக்காதவாறு ஒரு கேஷுவலாக அந்த காரில் இருந்த பிரதான துப்பாக்கிதாரிகளுக்கு வழங்கிவிட்டு அவர்கள் அங்கு தப்பிச் செல்கிறார்கள். அவர்கள் செல்லும் வீதியிலே தான் இந்த குறித்த சட்டத்தரணையும் அவருடைய மனைவியும் வருவது தெரிந்து பிரதான துப்பாக்கிதாரிகளுக்கு விஷயத்தை அறிவித்திருக்கிறார்கள். ரைட், எங்களுடைய டாக்கெட் வந்து கொண்டிருக்கிறது, தயாராக இருங்கள் என்று தகவல் கொடுக்கப்படுகிறது. ஆகவே துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்த அந்த நபர்கள் அந்த இடத்திலிருந்து தகவலை தெரிவித்துவிட்டு சென்று விட்டார்கள். நீண்ட நேரமாக காத்திருந்த கார் பார்க்கிங்களை காத்திருந்த அந்த பிரதான துப்பாக்கிதாரிகள் இவர்கள் கீழ்ஸுக்குள்ளே சென்று அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி மீண்டும் கார் வண்டியில் ஏறி செல்ல முற்படும் போது தான் இவர்கள் அந்த காரை வழிமறித்து அந்த இடத்திலே பிரதான துப்பாக்கிதாரர்கள் இருவரும் இறங்கி, ஒருவர் T56 மற்றும் ஒருவர் கைத்துப்பாக்கியாலும் துப்பாக்கி சுடுதலை மேற்கொள்கின்றார்கள். 10க்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டு இருவரும் அந்த இடத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் இருவரும், அதாவது பிரதான துப்பாக்கிதாரிகள் இருவரும் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த, அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து வழங்கிய 2, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒரு வார காலமாக சட்டத்தரணி மற்றும் அந்த சட்டத்தரணியின் மனைவி அவர்கள் செல்லுமிடம் வருமிடம், எங்கெங்கு செல்கிறார்கள், வேலை முடிந்து எத்தனை மணிக்கு வருகிறார்கள் என்பதையெல்லாம் அவதானித்து வந்து இறுதியாகத்தான் குறித்த வெள்ளிக்கிழமை தினத்தன்று அவர்கள் ஃபிக்ஸ் செய்கிறார்கள், இவர்களை இந்த இடத்தில் வைத்து நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று. அதன் அடிப்படையிலே ஒரு குழுவாக இணைந்துதான் இந்த வேலை நடந்திருக்கின்றது. அந்த கைது செய்யப்பட்ட 2 சகோதரர்களுக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி. ஆகவே அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மோதிர நிபுணர் மற்றும் டுட்டு என்கின்ற 2 பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கின்ற இருவர் தான் இந்த வேலையை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுகளுக்கு இணங்க இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது மாட்டிவிட்டார்கள். அதே போலதான்
இப்பொழுது பிரதான சந்தேக நபர்கள் எங்கே என்பது குறித்து போலீஸ் 12 குழுவினர், சிஐடி, போலீஸ், இராணுவம் என்று அனைவரும் கலந்த வகையில் 12 குழுவினர் இப்பொழுது விசாரணைகள், தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சற்று முன் கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த அங்குரேகொட பகுதியோடு சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூடோடு சம்பந்தப்பட்ட மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யார் என்பது குறித்து முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை சரியாக. ஆனால் ஒருவர் எப்படியோ கைதாகி இருக்கின்றார். அவரிடமும் இனி விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். விசாரணைகளின் நடந்து கொண்டிருக்கும் போது தான் எங்களுக்கு ஒவ்வொரு தகவல்கள் தெரிய வரும். இது எதற்காக செய்யப்பட்டது, யாருடைய தேவைக்கு செய்யப்பட்டது, அநியாயமாக ஏன் இவர்கள் இருவரும் கொல்லப்பட்டார்கள் என்ற விடையும் தெரிய வரும். அதே போல இப்பொழுது இந்த சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டதை அடுத்து சட்டத்தரணிகள் அனைவரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து அரசாங்கத்துக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இது யார் செய்தது, இதன் பின்னணியில் யார் செயற்பட்டார்கள், இதுவே இறுதி மரணமாக இருக்க வேண்டும் இப்படி நடப்பது என்று அவர்கள் கண்டனங்களை தெரிவித்த நிலையில் நேற்றைய தினம் அவர்கள் முழு நாடளாவிய ரீதியில் அனைத்து சட்டத்தரணிகளும் வழக்கறிஞர்களும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் வழமையாக அவர்களுடைய சேவைகளை, பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வந்தார்கள். அதை காணக்கூடியதாக இருந்தது. அதே போலதான் கொச்சிக்கடை, அதாவது கொழும்பு 13 ஜிந்துப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகிறது. ஆனால் இன்றைய தினம் அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதா இல்லை, ஆனால் இந்த விசாரணைகளின் அடிப்படையில் 2 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் நிலையத்தில் கீழே சேவையாற்றுகின்ற 2 போலீஸ் அதிகாரிகள். காரணம், இப்போது ஜிந்துப்பிட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது ஒரு சிகை அலங்கார நிலையம். அதற்கு கீழே தான் வேளாங்கண்ணி மாதா ஆலயம், தேவாலயம் இருக்கின்றது. அதற்கு மேலே தான் இந்த சிகை அலங்கார நிலையம் இருக்கின்றது. இது இரு தரப்புக்குள் இடைப்பட்ட நடக்கின்ற நீண்ட கால மோதலாக இருக்கின்றது. ஆகவே அதன் பிரதிபலனாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று இப்பொழுது போலீசாரால் சந்தேகிக்கப்பட்டு வருகின்றது. அவை முதற்கட்ட விசாரணைகள் இடம்பெற்றதில் சொல்ல வந்ததினால் 2 கேங், அந்த கேங் பழிவாங்கும் விதமாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் அதில் மன்னார் பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அவருக்கும் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டால் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்த விஷயம் என்னவென்றால், அந்த சிகை அலங்கார நிலையத்திலே ஒரு பார்ட்டி, அதாவது ஒரு விருந்து விசாரம், ஒரு மதுபான பார்ட்டி ஒன்று இடம்பெறுவதற்கான ஆயத்தங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் அதன் பிறகு ஒரு சில ஊடகங்களில் கிடைத்த தகவலுக்கு அமைய அங்கு சிகை அலங்காரத்திற்காக வந்த இளைஞர் தான் மன்னார் பகுதியைச் சேர்ந்த 20 வயது அந்த இளைஞர். அவர் தேவையற்ற விதமாக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அநியாயமாக கொல்லப்பட்ட மன்னாரைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியதாக கூட சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்திகள் உலாவியது. ஆகவே இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னணியில் ஏதேனும் அரசியல் ரீதியான தொடர்புகள் இருக்கின்றதா என்ற வகையிலும் பல கேள்விகள் சமூக வலைத்தளங்களிலும் மாத்திரமல்ல சமூகத்திலும் எழுந்திருக்கிறது. ஆகவே போலீசார் இது சம்பந்தமான தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இது இரு தரப்புக்கு இடைப்பட்ட கோபதாபங்களால் ஏற்பட்ட பழிவாங்கும் எண்ணத்தில் செய்யப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவமாக இருந்தாலும் அரசியல் ரீதியான தொடர்புகள் ஏதேனும் இருக்கின்றதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்போ இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுற்றி வர 3 இடங்களிலே மெயினாக போலீஸ் செக் பாயிண்ட்ஸ் இருக்கின்றது. குறிப்பாக கொச்சிக்கடை சுற்றுவட்டம் ரவுண்ட் அபவுட் அருகிலும் சரி, அதே போல ஜிந்துப்பிட்டிய சந்தையிலும் சரி, ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் ஒரு பக்கம் போலீஸ் நிலையம், இப்படி சுற்றி வர போலீஸ் அதிகாரிகள் காவலுக்கு இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையிலும் இந்த 3 ஒரு வட்டம் என்று கருதினால் அந்த வட்டத்தை சுற்றி வர போலீசார் இருக்கிறார்கள். இருந்தும் கூட 2 துப்பாக்கிதாரிகள், ஒரு துப்பாக்கிதாரியும் அவரை அழைத்து வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் உள்ளே வந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு 15 நிமிட கேப், அதாவது 15 நிமிட இடைவெளி என்று இருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடத்த இடத்திலிருந்து அந்த துப்பாக்கிதாரியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு மகாவித்தியாலய பாவத்தை அருகில் தான் இருக்கிறது, ரொம்ப தூரம் மேலே அருகில் தான் இருக்கிறது. அந்த இடத்திற்கு வந்து துப்பாக்கிதாரியை எங்கோ இடைப்பட்ட நேரத்தில் இந்த 15 நிமிடத்தில் தான் நேரம் எடுத்திருக்கிறார்கள். பிரதான துப்பாக்கிதாரியை எங்கோ ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த நபர் அவர் அந்த மகாவித்தியாலய மாவட்டத்தை ஒரு இடத்திலே மோட்டார் சைக்கிளை போட்டுவிட்டு அவர் அந்த இடத்திலிருந்து தப்பி சொல்கிறார். ஆகவே அதற்கு இடைப்பட்ட இடத்திலே எங்கோ தான் இந்த பிரதான துப்பாக்கிதாரி
தலைமறைவாக இருக்க வேண்டும். அவர் இறங்கி எந்த ஒரு திசையை நோக்கி சென்றிருக்க வேண்டும். அவை இப்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்துத்தான் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக இன்றைய தினம் கேபினட் தீர்மானங்கள், அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலும் சரி, அதே போல பார்லிமெண்டத்திலும் சரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. சஜித் பிரேமதாச, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த அங்குரங்கோட பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவிடம் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. உயர் பாதுகாப்பு வலயத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தினால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு ஆனந்த் விஜயபால அமைச்சர் சொல்லியிருந்தார், அது உயர் பாதுகாப்பு வலயம் இல்லை, ஆகவே உயர் பாதுகாப்பு வலயம் என்றால் அது இராணுவ தளம் அமைந்திருக்கின்ற பகுதியாக தான் இருக்க வேண்டும். ஆனால் இது அந்த பகுதியல்ல, இது உயர் பாதுகாப்பு வலயமாக கருதப்பட மாட்டாது என்று அவர் உறுதியாக சொல்லியிருந்தார். இருப்பினும் இதை வைத்து எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்ய தேவையில்லை. இது பாதாள உலக நடவடிக்கைகள், பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் நடப்படுகின்ற மோதலை தவிர இதில் யாரும் பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்படவில்லை என்ற ஒரு கதை தெரிவித்திருக்கிறார். ஆனால் எது எப்படி இருப்பினும் இது பொது வெளியில் நடக்கின்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள். இதிலே ஒரு துப்பாக்கிதாரி வந்து T-56 தாக்குதலை மேற்கொள்ளும் போது, துப்பாக்கிச்சூடு நடத்தும் போது அவர்களுடைய டார்கெட் ஏதோ ஒருவராகத்தான் இருக்கிறார்கள், இருவராக இருக்கிறார்கள். ஆனால் அருகில் இருக்கிறவர்களும் அநியாயமாக காயங்களுக்கு உள்ளாகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். உயிரிழக்கும் சம்பவமும் நிறைய பதிவாகி இருக்கிறது. ஆகவே இது நிறுத்தப்பட வேண்டும். யாரையுமே கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ரைட்? இப்போ ஒரு நபர் இன்னொரு நபரை கொலை செய்வதற்கு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்து இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்கிறார். ஆனால் அது அவருக்கு கூட அந்த உரிமை இல்லை. காரணம், தவறு செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். சட்டத்தின் மூலமாகத்தான் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர இன்னொரு உயிரை இன்னொரு மனிதன் எடுப்பதற்கு யாரும் இங்கு அதிகாரம் கொடுக்கவும் இல்லை, அவர்களுக்கு உரிமையும் இல்லை என்பதுதான் பொதுவான கருத்து. இருப்பினும் இப்படியான சம்பவங்கள் பணத்துக்கும் போதைப் பொருளுக்காகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவை எல்லாத்துக்குமே பிரதான காரணம் போதைப் பொருள் வர்த்தகம் என்பது தான் ஒரு இடத்திலே வந்து நிற்கின்றது. சட்டத்தரணியுடைய கொலை சம்பவமாக இருக்கலாம், ஜிதுப்பிட்டிய சம்பவமா, கொஷிக்கடை சம்பவமா, களுத்துறை சம்பவமா, இலங்கையில் எங்கே துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றாலும் அதன் பின்னணியிலே ஒரு அண்டர்வேர்ல்ட் குரூப், அதனோடு சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் வர்த்தகம் இருக்கின்றதாகவே இதை ஒழிக்கத்தான் அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய கடமை இருக்கின்றது. என்னதான் பல வேலை திட்டங்களை ஆரம்பித்தாலும் கூட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவரை இலங்கையிலே 9 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், 9 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். இது நிறுத்தப்படுமா இல்லையா என்பது குறித்தான் அனைவருமே கேள்வி கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். அதே போல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார், கடந்த வருடம் இடம்பெற்ற பரிசோதனைகள், அதிரடி நடவடிக்கைகளின் போது கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் சம்பந்தமாக, அதாவது T-56 துப்பாக்கிகள் 75 கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், கை துப்பாக்கிகள் 85 கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், ரிவால்வர் 62 கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கடந்த வருடத்தில் மாத்திரம் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதை அவர் குறிப்பிட்டிருந்தார் பார்லிமெண்டத்தில். அதே போல அரசியல்வாதிகள் பலருக்கு கடந்த ஆட்சிகளின் போது வழங்கப்பட்ட ஆயுதங்கள், இந்த துப்பாக்கிகள் இன்னமும் அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்காமல் பல துப்பாக்கிகள் இருக்கின்றது. அதே போல இராணுவத்தினரிடமிருந்து பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இராணுவ தளங்களில் இருந்து, ஆர்மி கேம்புகளில் இருந்து துப்பாக்கிகள் வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தார். அவை இப்படியான செயற்பாடுகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது. சமூகத்தில் இப்படியான சட்டவிரோதமான பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகின்ற துப்பாக்கிகள் பல இடங்களில் மறைந்திருக்கின்றது. இவற்றை கண்டுபிடிக்க வேண்டும், அதை பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் அதை செய்வோம் அப்படி என்று இந்த வருடமும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் பார்ப்போம், இது அனைத்து இப்படி சமூகத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிற இப்படியான கொலைகளுக்கு, அநியாயமான கொலைகளுக்கு பயன்படுத்துகின்ற துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்படுமா என்று. அதே போல 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த குற்ற கும்பல்களோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் 23 பேர் அழைத்து வரப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அதே போல இப்பொழுது சட்டத்தரணியுடைய துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு அடுத்து சட்டத்தரணிகளாக இருக்கலாம், நீதிபதிகளாக இருக்கலாம், யார் யாருக்கு பாதுகாப்பு தேவை, அது புலனாய்வுத்துறையின் தகவல்களின் அடிப்படையில் இப்பொழுது அச்சுறுத்தல் இருக்கும் நீதிபதிகளாக இருக்கலாம், அச்சுறுத்தல் இருக்கின்ற
சட்டத்தரணிகளாக இருக்கலாம், அவர்கள் யார் என்பதை இனங்கண்டு அவர்களுக்கான முழுமையான பாதுகாப்பை வழங்கவும் அரசாங்கம் தயார் என்று இன்றைய தினம் பார்லிமெண்டத்தில் சொல்லப்பட்டது. குறிப்பாக இந்த கருத்துக்களை பார்லிமெண்ட் உறுப்பினர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலத்தான் இன்று பார்லிமெண்ட் அமைப்பின் போது தெரிவித்திருந்தார். அவை இன்று இலங்கையை மீண்டும் ஒழுக்கிக் கொண்டிருக்கின்ற, மீண்டும் பிரதான பேசு பொருளாக இருக்கின்ற துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் தான் பிரதானமாக இருக்கின்றது. ரைட், ஆகவே மீண்டும் இந்த வருடமும் தலை தூக்கி இருக்கின்றது பாதாள உலக நடவடிக்கைகள். ஆகவே இது முடிவு கொண்டு வரப்படும் வேண்டும் என்பதுதான் அநேகமாக பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அதற்கு அரசாங்கம் இந்த வருடம் என்ன மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றது என்பது குறித்து அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நியூஸ் இன்சைட்டில் நாங்கள் பார்த்த விடயங்கள் இன்று கிடைத்த அப்டேட்டுகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. நாளை கிடைக்கின்ற புதிய தகவல்களுடன் நாளைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் பாலேந்திரனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.